ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிட்டோடனே கத்துறானோ கதறானோ என்னென்னமோ செய்கிறானோ. இவனு ஏன் கத்துன்னு கதறன்னு? ஒருத்தன் கத்துறானா எதை கண்டு பயந்துருக்கான்னு அர்த்தம். அப்படின்னா அவன் கத்த வேண்டிய அவசியம் ஏற்படாது. அவனுக்கு எதை கண்டு பயந்துருக்கான், அப்போ அவன் மேலேயே அவன் நம்பிக்கை இல்லாமல் கத்துறான். உன் மேலே நம்பிக்கை வந்தா முன்னாடி உன்னை பற்றி பேசி, உங்கள் கட்சியை பற்றி பேசி அப்படின்னு ஏதாவது ஓட்டு கேளுங்கடா. புதுசாக ஒருத்தர் வராரு, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஒருத்தர் வராரு. அவர் ஏன் நாலா பக்கமும் தாக்கணும், அடின்னு அடிக்கணும்? நல்லா தெரிஞ்சுக்கடா, அடிக்க அடிக்க தான் தங்கம் ஜொலிக்கும். அடிக்க தான் தங்கம் ஜொலிக்கும். அதோட மதிப்பெண்ணும் கூடுதலாக இருக்கும். தங்கமாக ஜொலிப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க போகிறதில்ல. ஜெயிக்க போகிறதும் அவரு தான். ஒருத்தர் ரோட்டில் நடந்துட்டு இருக்கும் போது இந்த தெரு நாய்ங்க குலைக்கும்ல, வாழ்ன்னு குலைக்கும். அது ஏன் குலைக்குது? அதே மாதிரி தான் இவனும் குலைக்கிறான். எங்கே நம்ம மேலே ஏதாவது கல் விட்டு அடிச்சிருவானோ, ஏதோ செஞ்சிருவானோ, நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்ட்டு தெரு நாய் குலைக்கிற மாதிரி குலைக்கிறானோ. வெக்கமா இல்லைடா உங்களுக்கு? வெக்கம் இல்லை. நீங்கள் ஒன்று குறை சொல்லி நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் தாக்கலாம். என்ன குறை சொல்லி நீ தாக்குவீங்க? ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள். அவர் இப்போ தான் முத அரசியலுக்கு வராப்புல விஜய். என்ன குறை சொல்லி தாக்குவ? கேட்டால் பிளாக்ல டிக்கெட் வைக்கிறது. அதுக்கு பிளாக்ல டிக்கெட் வைக்கிறத பற்றி பலவரும் பல மாதிரியே பேசிட்டாங்க. அதில் நீ கேட்டுப்பீங்க கூட நினைக்கிறேன். நம்ம அதை பற்றி நம்ம தெளிவாக விளக்கமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிளாக்ல டிக்கெட் வைக்கிறத பற்றி, டிக்கெட்டு கூடுதலாக வைக்கிறத பற்றிலாம் பல பேர் பல விதமாக சொல்லியிருக்கிறாங்க. அதை சொல்லி நம்ம நேரத்தை நம்ம கடத்த வேண்டாம். ஒன்று அதை சொல்லி தான் விஜயை மிரட்டி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கரூர் சம்பவம் உண்மை எப்போதுமே வெல்லும். அவர் எதை கண்டுமோ பைப்பில் கரூர் சம்பவத்தை வச்சு பலதை சொல்கிறாங்க. எங்களோட கூட்டணிக்கு வந்தால் விஜய்க்கு நாளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அதை பிளாக் பண்ணுறீங்க தானே, மிரட்டி தானே பார்க்குறீங்க. அப்போ உண்மையை பொய்யாக்குறதுடைய சக்தி உங்கள்கிட்ட இருக்குது. அப்போ உண்மை ஜெயிக்க போகிறது இல்லை. இதுலேயே உங்களோட பேச்சிலே தெரியுது, எங்களோட கூட்டணிக்கு வந்தால் கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு சாதகமாக இருக்கும். அப்போ நீங்கள் உண்மையே பொய்யாக்குவீங்க, பொய் உண்மையாக்கிடுவீங்க. அப்படி தான் இருக்கு. இல்லை என்னடா உலகம் இது? ஒருத்தர் ஏதோ ஒன்று நல்லது செய்ய வராரு. இதில் என்னப்போ உங்களுக்கு பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? மக்கள் முடிவு பண்ண போகிறாங்க, அவங்க தேர்ந்தெடுக்க போகிறாங்க. யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? நீங்கள் ஏன் லவ நான் இது மாதிரி நாய் மாதிரி ஏன் குறைச்சிக்கிட்டு அடுத்தவனை போட்டு ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்தது தமிழர் சக்கா சொன்னாங்க, விஜய் ஜீரோ தான். கண்டிப்பாக அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் ஜீரோ தான். அது இல்லாமல் அவர் பெரிய ஹீரோ தான். அந்த ஜீரோ இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு மதிப்பெண்ணை நீங்கள் போட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் 1லேருந்து 9க்குள்ளே தான் நிற்கணும். உங்கள் கட்சி கூட்டணி கூட 9ஓ இல்லை 10ஓ, அந்த 10லேயும் அந்த ஜீரோ இருக்குல்ல, அந்த ஜீரோ சேர